அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நாம் ஒவ்வொருத்தருக்கும் அன்பானவர்கள் சொல்லி ஏராளமான நபர்கள் இருப்பார்கள். அன்பானவர்கள் சொன்னா தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் உயிர் நண்பர்கள், உற்ற தோழர்கள் சொல்லி கணக்கில்லாத அன்பானவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. இவங்க உயிர் உசுறு இந்த மாதிரி சொல்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். அதே நேரத்துல உண்மையிலேயே அன்பானவங்க யாருன்னு கேட்டா பெற்ற தாய் தந்தை மட்டும்தான். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நம்மளுடைய தாய் தந்தையர் நம்ம வளர்ந்திருக்கிற காலத்துல அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த அரிய பெரிய வாய்ப்பு. எப்படிப்பட்ட வாய்ப்புன்னு சொன்னா அவங்கள பராமரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இந்த பாக்கியம் சாதாரணமா எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஏன் குறிப்பா எனக்கே கிடைக்கல. அப்படி கிடைக்க பெற்றவர்கள் எப்படி பாதுகாக்கணும்? அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? என்ன வணங்குங்க, பெற்றோர் மீது அன்பு செலுத்துங்க, ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அன்பு செலுத்துறத எந்த காரணத்தினாலையும் நாம வயது போன காலத்துல பெற்றோர்களை சீண்டு கூட சொல்லக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு பாவமான ஒரு காரியம். அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், ஆதரவு கொடுங்கள், விரட்டாதீர்கள், பாவத்தில் விழுந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை என்னை பாதுகாப்பான். ரப்புல் ஆலமீன் இன்னும் எவ்வளவோ சொல்லியிருக்கிறோம். பெற்றோர்களை பேணுதல்ங்கிறது சாதாரண விஷயம். அதை நிறைய பேர் என்னன்னு கேட்டா மறந்துடுறாங்க, மறுத்துடுறாங்க, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சொர்க்கத்து வாசல்ல நம்ம உலகக்கூடிய முடியாத ஒரு சூழல்ல மக்கள் போய் சேர்ந்துடுறான். ஆக என்ன செய்யணும்னு கேட்டா, ஆண்டவனே எங்களை சிறு பிள்ளைகளா இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் சீராட்டி தாளாட்டி பாராட்டி வளர்த்தார்கள், அவர்கள் மீது கிருபை செய்யறப்பேன்னு சொல்லி நீங்க எல்லாம் துவா செய்யணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக நாம இருக்கணும். இந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்று. இதை வீணாக்க நம்ம பாவியாயிரும். ஆகவே பெற்றோர்கள் இப்ப வயதான காலத்தில் ஒருத்தரோ இருவரோ இருந்தார்கள் என்றால் அவர்கள் மீது அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிருந்தாலும் நம்மளை புண்படுத்தினாலும் மறந்துடணும். ஏன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு பாடு தான் சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒரு பொருளை வாங்கினாலும் மாதிரி இது என் பிள்ளைக்கு பிடிக்குமே, பத்திரமா முடிஞ்சு வச்சு கொண்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை ரோட்ல விட்டு பாவத்தை ஏந்தலாமா? ஏந்தக்கூடாது. ஆகவே வரும் காலத்துல பிள்ளைகள் வயதான காலத்துல பெற்றோர்களை கேட்டவங்க பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காலத்துல இவங்க வளர்ந்த நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள நீங்கள் பாதுகாக்கணும். எவ்வளவு தூரம் அன்பு காட்டி பாதுகாக்கிறீர்களோ அதே ரப்பு உங்கள் மீது அன்பு காட்டணும். ஆகவே அன்பான சகோதரர்களை, பெற்றோர்களை கிடைக்கப்பெற்றவர்கள் வயசான காலத்தில் அவர்களை பாதுகாத்து சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்க அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.